الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين فقال النبي صلى الله عليه وسلم إذا لقيت الحاج فسلم عليه وصافحه ومره أن يستغفر لك قبل أن يدخل بيته فإنه مغفور أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கும் மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய நல்லதொரு தௌஃபீக்கின் காரணமாக பல லட்ச ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த மாபெரும் நல்லதொரு தௌஃபீக் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த ஹாஜிகள் நிறைய நற்பாக்கியங்களை அடைந்திருக்கிறார்கள். ஊரிலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தாலும் கூட எல்லா செல்வந்தர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய இல்லம் வரைக்கும், தன்னுடைய காபத்துல்லா வரைக்கும் அழைப்பது கிடையாது. தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ரவுலா வரைக்கும் அழைத்து ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவது கிடையாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நல்ல பாக்கியம் செய்ய வேண்டும் என்பதாக நாடி இருந்தானோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெரும் பாக்கியங்களை எல்லாம் கொடுத்தான். ஹஜ் செய்துவிட்டு அவர்களும் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல பெரும் பாக்கியம், நற்பாக்கியம் அடைந்த நல்ல செய்தேவிகள் ஹாஜிகள். குறிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பாக்கியங்களிலே ஒன்று, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்பிய வகையிலே செலவு செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்வது கொண்டு வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாம் கொடுத்த பொருளாதாரங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பதாகவே
நாம் கொடுத்த பொருளாதாரங்களை செலவு செய்யுங்கள். மௌத்து வந்ததற்கு பிறகு ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச காலம் இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, நான் நல்ல அமல்களை செய்வேன், நீ சொன்னது போல பொருளாதாரத்தை செலவு செய்வேன், ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நீ கொடுத்த பொருளாதாரத்தை நீ சொன்னது போல செலவு செய்து சாலிஹீன்களிலே நானும் ஒருவனாக ஆகுவேன் என்பதாக மௌத்து நேரத்திலே சொல்வதை விட அதற்கு முன்பதாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். நான் கொடுத்த பொருளாதாரத்தை நான் விரும்பிய வழியிலே செலவு செய்து சாலிஹீன்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லுவானே, அந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான் இந்த ஹாஜிகள். 1000 அல்ல பெருமக்களே, ஒரு சில 100கள் அல்ல, இன்றெல்லாம் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் லட்சங்கள் இல்லாமல் ஹஜ்ஜு செய்ய முடியாது. 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, 7 லட்சம் 8 லட்சம், சில ஹஜ் சர்வீஸுகளிலே 10 லட்சங்கள் கூட வாங்கப்படுகிறது. அதையும் நாங்கள் செலவு செய்ய தயார். அதை செலவு செய்து ஒரு ஹாஜியாக ஆகி எங்களுடைய வாழ்நாளிலேயே மௌத்துக்கு முன்பதாகவே சாலிஹான மனிதர்களாக நாங்கள் ஆகல் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பியதவர்கள்தான் இந்த ஹாஜிகள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு முன்பதாக எப்படி நாம் அவர்களை சாதாரண மனிதர்களாக பார்த்தோமோ அதே போல ஹஜ்ஜுக்கு பிறகும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஹஜ்ஜு செய்தார்களோ, கெட்ட வார்த்தைகளை பேசவில்லையோ, ஹஜ்ஜுடைய பயணத்திலே கெட்ட செயல்களிலே ஈடுபடவில்லையோ, ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, தன்னுடைய தாய் பெற்றெடுத்த தினத்திலே எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ, பாவமில்லாத குழந்தையாக, அந்த குழந்தைக்கு சிறு பாவமும் கிடையாது, பெரும் பாவமும் கிடையாது, எந்த பாவமும் இல்லாமல் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து எப்படி ஒரு தாய் பெற்றெடுப்பாளோ அந்த குழந்தையை போல ஹாஜி ஊர் திரும்புகிறார். உலமாக்கள் முஹத்திஸ்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். இபாதத்துகளை கொண்டு பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிடையாது. தொழுகிறோம், பெரும்பாவம் மன்னிக்கப்படாது. நோன்பு வைக்கிறோம், பெரும்பாவம் மன்னிக்கப்படாது. ஒதுவு செய்வதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹதீஸில் வருகிறது. ஒதுவினால் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இபாதத்துகளின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹதீஸுகளிலேயும் குர்ஆனுடைய ஆயத்துகளிலும் சொல்லப்படுகிறதோ, முஃபஸ்ஸிர்களும் முஹத்திஸ்களும் விளக்கம் தருகிறார்கள். அத்துணையும் சிறு பாவங்கள் தான். பெரும்பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அழுதால் மட்டும்தான் மன்னிக்கப்படும். ஒரு மனிதர் வட்டி வாங்குகிறார், தொழுவதால் அவருடைய வட்டி மன்னிக்கப்படாது. ஒரு மனிதர் ஜினா செய்கிறார், தொழுவதால் அவருடைய ஜினாவுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஒரு மனிதர் திருடுகிறார், திருடியதால் தொழுவதினால் அவருடைய திருட்டு என்ற பாவம் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும், அல்லாஹ் ஜினா செய்து விட்டேன் மன்னித்தருள், அல்லாஹ் வட்டி வாங்கி விட்டேன் மன்னித்தருள், அல்லாஹ் திருடி விட்டேன் மன்னித்தருள். ஆனால் ஹதீஸிலே முஹத்திஸ்கள் விளக்கம் தருகிறார்கள், ஹஜ் அப்படி அல்ல. ஹஜ் என்ற இபாதத்தின் மூலமாகவே அல்லாஹ் சிறிய பாவத்தையும் மன்னிக்கிறான், பெரும் பாவத்தையும் மன்னிக்கிறான். பெருமானார் அவர்கள் சொன்னது இதுதான்,
அன்று பிறந்த பாலகனை போல தாய் தன்னுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கிய பொழுது அந்த குழந்தைக்கு சிறுபாவமும் கிடையாது, பெரும்பாவமும் கிடையாது. அதுபோல ஒரு நிலைக்கு ஹாஜிகள் ஆகுகிறார்கள், கண்ணியத்தை பெறுகிறார்கள் என்பதாக முஹத்திஸ்கள் விளக்கம் தருவார்கள். ஹஜ் அப்படிப்பட்ட ஒரு அமல். மதூரில் ஆயிரம் மக்கள் இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய ஆண்டு ஒரு சிலர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனார்கள், அல்லாஹுடைய கிருபையினால் திரும்ப வந்து விட்டார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டியது நமது ஊர் மக்களுடைய கடமை. மாலை போட வேண்டியது அல்ல, வேறு வால் போஸ்டர்கள் ஒட்டுவதல்ல. தவறாக புரிந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே ஷரியத்தை. அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு கண்ணியமான பார்வையிலே அவர்களை பார்ப்பது. இதற்கு முன்பதாக அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள், இப்பொழுது ஹாஜிகளாக ஆகிவிட்டார்கள். முதலாவதாக இதற்கு முன்பதாக எப்படி அவரை பார்த்தோமோ அதுபோல பார்க்கக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக கொடுத்த பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கஅபத்துல்லாவிலே 120 ரஹ்மத்துகளை இறக்கி வைக்கிறான். கஅபத்துல்லாவிலே 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதில் தவாஃபு செய்பவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளை கிடைக்க பெறுகிறது. கஅபத்துல்லாவுக்கு அருகிலே நின்று யார் தொழுவார்களோ அவர்களுக்கு 40 ரஹ்மத்துகள் கிடைக்கிறது. இந்த கஅபத்துல்லாவை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு 20 நன்மைகள் கிடைக்கிறது. தவாஃப் செய்பவர்களுக்கு 60 நன்மைகள், தொழுபவர்களுக்கு 40 நன்மைகள். வெறுமனே தொழாமல் அந்த கஅபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20 நன்மைகள். ஆக மொத்தம் 120 நன்மைகளையும் இந்த ஹாஜிகள் மக்காவிலே இருக்கும் பொழுது அடைந்து கொள்கிறார்கள். அதிலேயும் குறை சொல்வதற்கல்ல, ஷைத்தான் யாரையும் விட்டு வைப்பது கிடையாது. ஹஜ்ஜுக்கு செல்பவர்களையும் சில நேரங்களிலே வழிகெடுத்து விடுகிறார். ரூமிலேயே இருந்து கொள்கிறார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொள்கிறார்கள். ஒரு சில குறிப்பிட்ட நாள் தான் அந்த மக்காவிலே நாம் இருப்போம். கஷ்டம்தான் பெருமக்களே. ஆனால் அதே நேரத்தில் ஐவேளை தொழுகைகளை அந்த காபாவிற்கு சென்று காபாவை பார்த்து தொழும் பொழுது இந்த 120 ரஹமத்தை கிடைக்க பெற்ற நல்ல செய்திகளாக நல்ல மக்களாக அந்த ஹாஜிகள் ஆகுகிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுத்தான் இந்த ஹாஜிகள் ஊர் திரும்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த ஹாஜிகளுக்கு கிடைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி லயபஅஸன்னஹுல்லாஹ் யௌமல் கியாமா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ருல் அஸ்வதை நாளை மறுமை நாளிலே எழுப்புவான். கஅபத்துல்லாவுடைய ஒரு மூலையிலே பார்த்தால் தெரியும், ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எழுப்புவான். லஹு ஐனானி யுபஸிரு பிஹிமா. அந்த ஹஜ்ருல் அஸ்வதற்கு 2 கண்கள் இருக்கும். அந்த 2 கண்களை கொண்டு நாளை மறுமையிலே அது பார்க்கும். வல்லிசானுன் யன்திகு பிஹி. ஒரு நாவையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ருல் அஸ்வதுக்கு கொடுத்திருப்பான். அதை கொண்டு உயிரில்லாத அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை பேசும். அது ஒரு கல்லுதான். கண்களை நாளை அல்லாஹ் மறுமை நாளிலே கொடுப்பான். கண்களை கொண்டு பார்க்கும். நாவை அல்லாஹ் கொடுப்பான். நாவை கொண்டு பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பிஹக்கின். உண்மையான ஈமானோடு உண்மையான ஒரு ஏக்கத்தோடு யார் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டிருப்பார்களோ அல்லது தொட்டிருப்பார்களோ அல்லது முத்தமிடவும் முடியவில்லை, தொடவும் முடியவில்லை, தூரத்தில் இருந்து இஷாரா செய்திருப்பார்களோ இவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே ஹஜ்ருல் அஸ்வத் சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஹாஜிகளுக்கு கொடுத்திருக்கிறான். சாதாரண பாக்கியம் அல்ல. அல்லாஹுடைய பாதையிலே நாம் சில நேரங்களில் தர்மங்கள் செய்வது உண்டு. 50 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுப்போம், 100 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுப்போம். கொஞ்சம் வசதி இருந்தால் சில நேரங்களில் 500களை கொடுப்பது உண்டு. இன்னும் சற்று தேவை அதிகமாக இருக்கும் பொழுது
நெருங்கியவர்களாக இருந்தால் இன்னும் சில ஆயிரங்களை கொடுப்பது உண்டு. ஒரே நேரத்தில் பல லட்சங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல வழி அது இந்த ஹஜ்ஜு மட்டும்தான். இந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக வேண்டி உண்மையான முறையிலே செலவு செய்துவிட்டு ஹஜ்ஜு மக்பூல் ஆனவர்களாக, மப்ரூர் ஆனவர்களாக ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். அந்த மக்காவுக்கு போகாமல் ஒரு பாக்கியம் கிடைக்காது. மக்காவுக்கு போகாமல் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. அது என்ன? ஜம்சம் நீரை வயிறு நிறைய குடிப்பது. எவ்வளவுதான் ஹாஜிகள் கொண்டு வந்தாலும் அனுபவ ரீதியாக சொல்கிறேன், தண்ணீரை கலக்காமல் கொடுக்க முடியாது. அவ்வளவு தண்ணீரை எடுத்து வர முடியாது. ஒரு சிலர்கள் நல்லோர்கள் தண்ணீரை கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார்கள். அது காலியாக விட்டால் அதற்கு பிறகு அது ஜம்சம் நீராக இருக்காது. பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய செயல் அது செய்யக்கூடாது. காரணம், அவர்களால் கொடுக்கவும் முடியாது, அவ்வளவு நீரை அங்கிருந்து எடுத்து வர முடியாது. அதிலே பல கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை ஹஜ்ஜுக்கு போனவர்கள் புரிந்திருப்பார்கள், உம்ராவுக்கு போனவர்கள் புரிந்திருப்பார்கள். நமது ஊருக்கு வந்ததற்கு பிறகு நம்மை சந்திக்க வருபவர்கள் எல்லோருக்கும் நிரப்பமாக ஒரிஜினல் கலப்பு இல்லாத ஜம்சம் நீரை கொடுப்பது என்பது ஆக ஒரு முடியாத ஒரு செயல். அதையும் கூட சிலர்கள் செய்கிறார்கள், உண்மையிலே நல்லவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜம்சம் நீரை வயிறு நிறைய டம்ளர் டம்ளராக, கிளாஸ் கிளாஸாக குடிக்க வேண்டும் என்பதாக இருந்தால் மக்காவுக்கு சென்றால் மட்டும்தான் குடிக்க முடியும். அத்தகைய ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இந்த ஹாஜிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் எந்த குடிக்கக்கூடியதும் எந்த உண்ணக்கூடியதும் பரக்கத்து வாய்ந்தது அல்ல. உணவு என்ற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அது பரக்கத்தானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் பரக்கத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாகவோ குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக இது ஹராம் என்பதாக தடுக்கப்படாத, இது ஹலால் என்பதாக சொல்லப்பட்ட எல்லா உணவுகளும் ஆக உணவு என்ற கண்ணோட்டத்தில் தான் சிறந்தது. அதைவிட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உணவு, அது பரக்கத்தானது என்பதாக உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது ஜம்சம் நீர் மட்டும்தானே தவிர வேற எந்த வழிமார்கள் பேரில் ஆக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அது பரக்கத்து கிடையாது. பெருமக்களே, நமாக பரக்கத்து என்பதாக சொல்கிறோம். ஒரே ஒரு உணவு தான், அதுதான் ஜம்சம் நீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னஹா முபாரகா, அந்த ஜம்சம் நீர் பரக்கத்து செய்யப்பட்டது. அதை எந்த நிய்யத்திலே குடிக்கிறோமோ அந்த நிய்யத்து கபூல் ஆகும். மா உ ஜம்சம லிமா ஷுரிப லஹு, ஒரு ஜம்சம் நீரை என்ன நோக்கத்திலே குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். இந்த நோய் குணமாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக குணமாகும். நீயத்து சரியாக இருக்க வேண்டும். நீயத்திலே பலகீனம் இருந்தால் அந்த நீர் வேலை செய்யாது. இதை குடித்தால் உண்மையிலே நோய் போகுமா, தேவை நிறைவேறுமா என்ற ஒரு பலகீனத்திலே நாம் குடிப்போம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அது நம் நீயத்துடைய பலகீனம். உண்மையான முறையிலே நிச்சயமாக அல்லாஹ் இந்த நீரை கொண்டு என்னுடைய நோயை குணப்படுத்துவான், என்னுடைய தேவையை பூர்த்தியாக்குவான் என்பதாக யார் குடிப்பார்களோ, மா உ ஜம்சம லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் நீர் எந்த ஒரு நோக்கத்திலே நீயத்திலே குடிக்கப்படுமோ அந்த நீயத்து நிறைவேறும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஒரு துஆவையும் கற்று தந்திருக்கிறார்கள். ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுது இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா. யா அல்லாஹ், எனக்கு பலன் தரக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ ரிஸ்கன் வாசிஆ, விசாலமான ரிஸ்கை உன்னிடத்தில் கேட்கிறேன். வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா, எல்லா நோயிலிருந்தும் யா அல்லாஹ் நான் ஷிஃபாவை தேடுகிறேன். கடுமையான நோயிலே உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு போய் பல லட்ச ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். இதை செய்வது கிடையாது. உம்ராவுக்கு போகலாம். கடுமையான நோய் உள்ளவர்கள் 1 லட்சம் ரூபாய் அல்லது 1,05,000 ரூபாய், 1,10,000 ரூபாய் அந்த மக்காவிலே போனால் மட்டும்தான் வயிறு நிரம்ப கலப்பு இல்லாத ஜம்சம் நீரை குடிக்க முடியும்.
வேற எந்த நேரத்தில் அது கலப்பு இல்லாததாக இருந்தாலும் கொஞ்சம் தான் குடிக்க முடியும் பெருமக்களே. அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான். குறிப்பாக விளங்க வேண்டும், அந்த நேரத்தில் என்ன துஆவை செய்கிறோமோ அந்த துஆ நிச்சயமாக கபூலாகும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், மறுமையினுடைய தாகம் நீங்குவதற்காக வேண்டி இந்த ஜம்சம் நீரை நான் குடிக்கிறேன், பருகுகிறேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள். ஹாஜிகளை பார்க்கும் பொழுது என்ன கண்ணியப்படுத்த வேண்டும்? அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா லகீதல் ஹாஜ்ஜ ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு ஹாஜியை நீங்கள் சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள், வஸாஃபிஹு, அவரிடத்திலே முசாஃபகா செய்யுங்கள், வமுர்ஹு ஐ யஸ்தக்ஃபிர லக, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேட துஆ செய்யுங்கள். என்ன காரணம்? ஃபஇன்னஹு மக்ஃபூர், இந்த ஹாஜி பாவம் மன்னிக்கப்பட்டவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள். ஒரு சிலர்களை பார்த்துத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அவரிடத்தில் போய் துஆ செய்ய சொல்லுங்கள், அவரிடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, கர்னு என்ற நாட்டிலிருந்து உவைஸ் என்ற ஒருவர் வருவார். கர்னு என்ற நாட்டிலிருந்து உவைஸ் என்ற ஒருவர் வருவார். அவரை நீங்கள் சந்தித்தால் அவர்களிடத்தில் உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள், இஸ்திக்ஃபார் தேட சொல்லுங்கள் என்பதாக சஹாபியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உவைசுல் கர்னியை சந்தித்தால் அவரிடத்தில் துஆ செய்ய சொல்லுங்கள், இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள் என்பதாக. சஹாபி அல்ல உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபி அல்ல. பெருமானார் அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹயாத்தாக இருந்தார்கள், ஈமான் கொண்டார்கள். ஆனால் தாயினுடைய பணிவிடையிலே இருந்தார்கள், தாயினுடைய ஹிதுமத்திலே இருந்தார்கள். நபிக்கு கடிதம் எழுதினார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயுடைய பணிவிடையிலே இருக்கிறேன், உங்களை சந்திக்க வேண்டும், சந்திக்க வரலாமா? அப்படி வருவதாக இருந்தால் பல மாதங்கள் பயணம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகவல் சொன்னார்கள், இல்லை இல்லை, தாயுடைய பணிவிடையிலேயே இருங்கள். தாயுடைய பணிவிடையில் இருந்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சஹாபியாக கூடிய பாக்கியத்தை இழந்தவர்கள் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தாயுடைய பணிவிடையில் இருந்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் அவர்களை சந்தியுங்கள், சந்தித்து சொல்லுங்கள், அவரிடத்திலே எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதே வார்த்தையை இன்று கியாமத்து வரை வாழக்கூடிய நம்மை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாஜிகளை சந்தியுங்கள், சந்தித்தால் சொல்லுங்கள், எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹாஜிகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். பொதுமக்களுக்கு சொல்வது போல ஹாஜிகளுக்கும் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் மக்கா வரைக்கும் போய் வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் பெரிய மனிதர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே. மதீனா வரைக்கும் போய் வந்திருக்கிறோம். ஹாஜிகள் ரவுலா வரைக்கும் போய் வந்திருக்கிறோம். பெருமக்களே, இங்கிருந்து கொண்டு நாம் இப்படித்தான் தொழ முடியும், கிபிலாவையும் முன்னோக்கியவனாக என்பதாகத்தான் தொழ முடியும். கிபிலா என்பது காபத்துல்லா அல்ல, காபத்துல்லா இருக்கக்கூடிய திசைக்கு சொல்லப்படும். காபத்துல்லா எந்த திசையிலே இருக்கிறதோ அந்த திசையை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்ற ஒரு பாக்கியத்தை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஹாஜிகள் அப்படி அல்ல, காபத்துல்லாவை நேராக பார்த்து தொழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த ஹாஜிகள் மக்காவிலே இருக்கும் பொழுது சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பார்கள். கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, லட்சாதிபதிகளாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு செய்த ஆடைகளை வாங்குவதற்கு சக்தி இருந்தாலும் சரி,
அல்லாஹுடைய உத்தரவு இந்த வெள்ளை ஆடையைத்தான் அணிய வேண்டும், எஹராமைத்தான் அணிய வேண்டும். மக்காவிலே வாழும் பொழுது சில விஷயங்கள் உண்டு, சக்தி இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. சில விஷயங்கள் ஆகுமான விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹாஜிகளுக்கு எஹராம் அணிந்ததற்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தடை என்பதாக தடை விதித்திருப்பான். வெள்ளை ஆடையை உடுத்தி இருந்தோம், எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஆடையை வாங்குவதற்கு சக்தி இருந்தும் கூட அல்லாஹ் விதித்த கட்டுப்பாடு இது. எஹராம் என்ற ஆடை, வெள்ளை ஆடையைத்தான் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அணிந்திருந்தோம். பாவம் செய்வதற்கு, ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு சக்தி இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த எஹராமுடைய நிலையிலே இதையெல்லாம் தடுத்திருக்கிறான் என்பதாக தவிர்த்து அங்கு வாழ்ந்தது போல ஊருக்கு வந்ததற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கையாக இருந்தால் அது மக்பூலான ஹஜ். உலமாக்கள் தப்சீர்களிலே கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், சில அமல்கள் கபூல் ஆனதற்கு வெளிரங்க அடையாளம் என்ன தெரியுமா? அந்த அமலுக்கு பிறகு, அந்த இபாதத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே இபாதத்துகள் அதிகமாக வேண்டும், அவருடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அதுதான் நம்முடைய ஹஜ் மக்பூல் ஆகிவிட்டது என்பதனுடைய அடையாளம், நம்முடைய ஹஜ் மபரூர் ஆகிவிட்டது என்பதனுடைய அடையாளம் அதுதான். அது மட்டுமல்ல, ரவுல்லா வரைக்கும் பெருமானார் அவர்கள் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹாஜிகள் இது வழியாகத்தான் கடந்து செல்வார்கள். நமக்கும் ஒரு 3 சஃப்புகள் தான் இடைவெளி இருக்கும், அல்லது 2 சஃப்புகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அடக்கப்பட்டிருப்பார்கள். ரவுலாவுக்கு ஜியாரத்து செல்லக்கூடியவர்கள் அருகிலே கடந்து போவார்கள். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான நிலையை இந்த ஹஜ்ஜிலே ஹாஜிகள் அடைந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது, ஹஜ்ஜுக்கு பிறகு அவர்களிடத்திலே சுன்னத்தான வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹஜ் மக்பூல் மபரூர். ஹஜ்ஜுக்கு பிறகும் தாடிகளை வலிப்பது, தாடிகளை சிரைப்பது, தாடிகளை குறைப்பது இது இருக்கும் என்று சொன்னால் உலமாக்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். வெளிரங்கமான ஒரு நிலை நம்முடைய ஹஜ் கபூல் ஆகவில்லை என்பது, நம்முடைய ஹஜ் மபரூர் ஆகவில்லை என்பது உண்மையான வெளிரங்கமான அடையாளம். ஹஜ்ஜுக்கு பிறகு மக்கா போய் வந்திருக்கிறோம், மதீனா போய் வந்திருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டும். ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே சுன்னத்துகள் வாழ்க்கையிலே நிறைந்து வர வேண்டும். இதுதான் உண்மையான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடமிருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அந்த ஹாஜிகளுக்கு வழங்குவானாக என்பதாக நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்போமோ, உம்ரா செய்யாமல் இருப்போமோ, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த ஹாஜிகளுக்கு நீதானே யா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்படிப்பட்ட நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.